வெயிட் ஜஸ்ட் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இதை மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு உங்களுக்கு சைடிஸ்க்கு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். 1 மாதம் ஆனாலே கெட்டு போகாத செம்ம டேஸ்டியான தக்காளி தொக்கு. ஆனால் 1 மாதம் வரைக்கும் வைக்க மாட்டீங்க. இதோட டேஸ்ட்டு பிடிச்சி ஒரே வாரத்தில் காலி பண்ணிடுவீங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ செய்யும் போதே கொஞ்சம் பல்காக பண்ணி வச்சுருங்க. நான் ஒரு 2 கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதும் 2 கிலோ தக்காளிக்கு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, தக்காளியே தண்ணி விடும். குக்கரில் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஜஸ்ட் ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தக்காளியை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அந்த தண்ணி தனியாக இருக்கட்டும். ஏன்னா தக்காளியை ஆற வச்சுட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ஆறுறதுக்குள்ளே ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். சின்ன கடாயில் ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது நல்லா அடுப்பில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வெடிச்சு வரணும். எண்ணெய் சேர்க்காம வறுத்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் அது போக இந்த மாதிரி ஒரு 20லேருந்து 25 பல் வெள்ளைப்பூடி எடுத்துட்டு 1-2 இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த அளவுக்கு தட்டி இருந்தால் போதும். ரொம்ப நைஸாலாம் அரைச்சி எடுத்துடாதீங்க. இப்போ தக்காளி நல்லாவே ஆறி வந்துருச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஆல்ரெடி தக்காளியோட தண்ணி பேலன்ஸ் இருந்தது இல்லையா, அதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி பண்ணிடலாமா? இதுக்கு ஒரு பெரிய மண் சட்டி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நல்ல பழக்கின மண் சட்டியாக எடுத்துக்கோங்க. புது மண் சட்டியாக இருந்ததுன்னா எண்ணெய் எல்லாத்தையும் அதுவே குடிச்சிடும். ஸோ இப்போ நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செய்யுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறமா 2-3 காஞ்ச மிளகா, ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அண்ட் கூடவே நம்ம இடிச்சு வச்சிருந்த வெள்ளைப்பூடு இருந்தது இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூடோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குனா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. வேற எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லை. மசாலோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட் எல்லாம் இருந்தது இல்லையா, அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு வேலை இதை நல்லா வத்த வச்சு எடுக்கிறது தான். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். இது நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் அடிக்கடி திறந்து கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுப்புலையும் அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் தெரிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்மளோட தக்காளி தொக்கு செம்ம சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது ஒரு 2-3 நாள் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாதம் ஆனாலே கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியதான். ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா நமக்கு எண்ணெய்லாம் உரையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உரையாது. வைக்கும் போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இதை சுட சுட சோறில் போட்டு பரட்டி ஜஸ்ட் ஒரு அப்பளம் வச்சு கூட சாப்பிடலாம். அண்ட் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்குமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.